அனைவருக்கும் வணக்கம். இளமையில் ஒருவருக்கு ராகதிசை வந்தால் படிப்பை கெடுக்கும் என்பது பொதுவான விதி. அதாவது ராகு சுக்கிர திசைகள் போன்றவை இளமையில் ஒருவருக்கு வரக்கூடாது. இந்த பொதுவான விதிகளுக்குள்ளே நாம் சென்று கொண்டே இருக்கும்போது உண்மையான பலன்கள் நமக்கு ஜோதிடத்தில் வராது. விதிக்குண்டான விதிவிலக்குகளை அறியும் போது தான் நமக்கு எல்லாமே புலப்படும். இந்த அமைப்பில் நீசனுடன் இணையும் ராகு நல்ல பலன்களை தருவாரா, கெட்ட பலன்களை தருவாரா? பெரும்பாலும் நீசன் ஒரு சுபராகி, அவர் லக்னத்துக்கும் சுபராகி, ஒரு இயற்கை சுபகிரகம் லக்னத்துக்கும் யோகராகி அவருடன் இணையும் ராகு மிக நல்ல பலன்களை தனது தசையில் தருவார். அதே போல் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்துடன் இணையும் ராகு நல்ல பலன்களை செய்ய மாட்டார். அதே போல் நீசமான பாவருடன் இணையும் ராகு தனது கெடுபலன்களை குறைத்து தருவார். இதுதான் ராகுக்கு உண்டான நுணுக்கம். ராகு நீசனுடன் இணையும் சுபராகி, நீசன் சுபராகி அவருடைய இணையும் ராகு நல்ல பலன்களை அவரது காரக ஆதிபத்திய பலன்களில் தனது தசையில் நன்றாகவே தருவார். ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்துடன் இணையும் ராகு நல்ல பலன்களை தரமாட்டார். நீசன் பாபராகி அவருடன் இணையும் ராகு நல்ல பலன்களை கெடுதலான பலன்களை குறைத்து தருவார். இது இணையும் தூரத்தை பொறுத்தது. ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்துடனே ஒரு 13 டிகிரிக்கு மேல் விலகி இருக்கும் நிலையில் நல்ல பலன்களை நடக்கும். ராக திசையும் நன்றாக இருக்கும். ராகுடன் இணைந்த அந்த சுபருடைய திசையும் நன்றாகவே இருக்கும். அந்த சுபர் லக்னத்திற்கு யோகராக இருக்கும் பட்சத்தில் இங்கே அதே போல் நீசனுடன் இணைந்த ராகவும் குறிப்பிட்ட டிகிரி இடைவெளியில் இருக்க வேண்டும். மிக நெருங்கி இணையும் போது அந்த நீசனுடன் இணைந்த கிரகம் முற்றிலும் பங்கப்பட்டுவிடும். தனது சுயத்தன்மை முழுவதுமாக அந்த ராகுவுடன் பறிகொடுத்துவிடும். இந்த அமைப்பில் நீசனுடன் இணைந்த ராகு எப்படி இருக்கையில் எப்படி பலன் தருவார், எந்த லக்கணத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை தருவார் என்பதை ஒரு உதாரண வீடியோவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 1/4/2003 7:44 AM பிறந்திருக்கார். குவைத்தில் பிறந்திருக்கார். இந்த ஜாதகர் பிறந்தது மேச லக்கணம் ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், 4ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் குரு ராகு, 11ஆம் இடத்தில் செவ்வாய், 12ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இவர்களெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு யோக ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்தையோ லக்னாதிபதியோ அல்லது குறைஞ்சபட்ச ராசியால் குரு பார்த்திருப்பார். இந்த ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். அது வளர்பிறை சந்திரனாகி உச்சமாக இருப்பது. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசையில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். செவ்வாய் திசை அதாவது லக்னாதிபதி திசையாகவே இருந்தாலும் பாபத்துவமாக இருக்கும் நிலையில் அந்த திசை நல்ல பலன்கள் செய்ய வந்திருக்கிறாங்க. இளமையில் சென்றவருடைய லக்னாதிபதி திசை இவருக்கு சில உடனடியாக இருந்தது. ஒரு 4-5 வயசு இந்த செவ்வாய் திசை முடிஞ்சு போயிடுது. அடுத்து ஒரு சரியான பருவ வயசில் படிக்க வேண்டிய வயசில் ராகு திசை. இந்த ராகு திசை பார்த்தீங்கன்னா அதாவது லக்னத்தின் அந்த பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடன் ஒரு 12-13 டிகிரியில் இடைவெளி விட்டு இணைந்து இருப்பதால் குருவின் காரக ஆதிபத்திய விஷயங்களை அப்படியே தனது தசையில் எடுத்து செய்வார். தகப்பனாருக்கு நல்ல பலன்களை செய்வார். பெருமாக்க பார்த்தா 9ஆம் நீசமாகி 10 நீசமாகி ராகுவோட சேர்ந்து தகப்பனார் அப்படிலாம் இல்லை. ராகு எத்தனை டிகிரிக்குள் ஒரு கிரகத்துடன் இணைந்திருக்கிறார், மேலும் அந்த ராகுடன் இணைந்த கிரகம் வேறு பாப கிரகங்களின் தொடர்பை பெற்றிருக்கிறதா என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் நாம் பலன்களை சொல்ல வேண்டும். இந்த அமைப்பில் இந்த நீசனுடன் இணைந்த ராகுக்கு ஒரு 13 டிகிரி இடைவெளியில் இருக்கும் குரு பகவானுடன் இணைந்த ராகு முழுக்க குருவின் காரக ஆதிபத்திய பலன்களை தனது தசையில் நன்றாக செய்வார். அதாவது தகப்பனாரின் தனம் போன்ற விஷயங்களை நன்றாக செய்வார். மேலும் இந்த ராகு திசை ஜாதகருக்கு படிப்பையும் நன்றாக தரும். ஏனென்று கேட்டால் 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார். அவர் வக்ரஜனையின் பார்வையில் இருக்கார். வேறு செவ்வாயின் பார்க்க செவ்வாய் பார்க்க சந்திரனும் இருக்கார். ஆனாலும் இந்த ராகு 4ஆம் வீட்டை பார்க்க 4ஆம் அதிபதி உச்சமாகி அந்த உச்சமான 4ஆம் அதிபதியும் 4ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கிறார். புதன் உச்ச சுக்கிரனுடன் இணைந்து நீசபங்க அமைப்பிலே இருக்கிறார். அப்பொழுது இந்த ஜாதகருக்கு இந்த ராகு திசை நல்ல பலன்களை தான் தர வேண்டும். இந்த ராகு திசை ஆரம்பித்தோம்னா இந்த ஜாதகருக்கு ஜென்மச்சனி ஆரம்பித்து இந்த சனி புத்தி எல்லாம் முடிஞ்சு புதன் புத்தி முடிஞ்சு கேது புத்தி இப்பொழுது தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கேது புத்தி முதல் ஜாதகருக்கு கல்வியில் நல்ல மேன்மைகள் உண்டாகும். ஜாதகருடைய தாயாரே சொல்லியிருக்கார், பையன் நல்லா புத்திசாலியாக தாங்க இருக்கான், நான் படிப்பில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாட்டேன். இன்ட்ரெஸ்ட் வரும், கண்டிப்பாக வரும். பாக்கியாதிபதியாகிய குருவுடன் இணைந்த ராகு இந்த ஜாதகருக்கு கல்வியை நன்றாக தருவார். அதற்கு உதாரணமாக 4ஆம் பாவமும் புதனும் வலுவாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த ஐடி சம்பந்தப்பட்ட
கணிதம் சம்பந்தப்பட்ட துறையில் இந்த ஜாதகம் நன்றாக வருவார். மேலும் கிட்டத்தட்ட சந்திர கேந்திரத்துக்கு அருகில் புதன் இருக்கிறார். இந்த சந்திரன் 1 டிகிரி போனால் மிதனத்துக்கு போயிடுவார். அந்த அமைப்பில் இருக்கிற புதன் உச்ச சுக்கிரனுடன் இணைந்திருக்கின்ற அந்த காரணத்தினால் வீடு கொடுத்தவன் நீசமானாலும் உச்சனோடு இணைந்திருக்கிறார். இஃப் பட் அப்படிங்கிற போகும்போது நமக்கு துல்லிய பலன் கிடைக்கும். நீசனுடைய வீட்டில் அமர்ந்தாலும் உச்ச சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். இந்த ராகு இந்த ஜாதகருக்கு மிக மேன்மையான பலன்களை தரும். குறிப்பாக இவருடைய தந்தையாருக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை தரும். கேது புத்தி ஆரம்பிச்சிருக்கு. கேதுவுக்கு வீடு கொடுத்தவருக்கு சந்திரன் உச்சமாகி குருவின் பார்வையில் இருக்க 4ஆம் வீட்டையும் குரு பார்க்கின்றார். கேதுவையும் குரு பார்க்கின்ற அமைப்பு. இந்த கேது புத்தி முதல் ஜாதகருக்கு படிப்பில் நல்ல ஆர்வங்கள் ஏற்பட்டு படிப்பில் நல்லாவே வருவார். மிக நன்றாக வரக்கூடிய ஜாதகம். நல்லா படித்து நல்ல வேலை அமைப்புகள் புதன் சம்பந்தப்பட்ட துறையில் அல்லது செவ்வாயின் 2ஆம் நிலையான ஏமாச்சா ராசிக்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு சனியின் பார்வையில் இருக்கிறார். இந்த இன்ஜினியரிங் அதாவது மெடிக்கல் அடுத்த படிநிலை அமைப்புகளில் உயர்நிலை அடையக்கூடிய இந்த ஜாதகம் அடையக்கூடிய ஜாதக அமைப்பு. எனவே ஒருவருக்கு ராகதிசை இளமையில் வந்துவிட்டாலே படிப்பை கெடுக்கும். 9ஆம் அதிபதி 10 நீசமாகி ராகுடன் நினைஞ்சு கெட்டு போயிட்டார். தகப்பனுக்கு சரியில்லை அப்படியெல்லாம் மேம்போக்காக படங்களை கற்றுனார். காரகம் ஆதிபத்தியம் குருவினுடைய காரகமான தனம், ஆதிபத்தியமான பாக்கியம், தந்தை, இவை அனைத்தையும் இந்த ராகு திசை ஜாதகருக்கு நிறைவாக தரும் கேது புத்தியிலிருந்து. ஏனென்றால் ராகு திசை ஆரம்பித்தோன்னா இந்த அஷ்டம சனி, இந்த சனி புத்தி, பாபத்துவமான சனி புத்தி, 6ஆம் அதிபதி புத்தி இதெல்லாம் நடக்கும்போது புத்திநாதன் கெட்டு இருக்கும்போது தசாநாதன் பெரிய சயோக பலன்களை செய்ய மாட்டார் இல்லையா? இந்த அமைப்பில் இந்த ராகு திசை கேது புத்தியிலிருந்து படிப்பில் ஒரு மேன்மையான நிலைக்கு வரக்கூடிய ஜாதகம். அடுத்து வரக்கூடிய குரு திசையும் பார்த்தீங்கன்னா அவர் நீசமாகி தான் இருக்கார். நீசமான குரு கெடு பலன்களே தருவார் அப்படிங்கிறதுல தன்னுடைய பலன்களின் அறவை கொடுத்து தருவார். மேலும் நீச குருவுக்கு பார்வை இல்லை என்பதெல்லாம் பொய்யான வார்த்தை. குரு வக்கரமானாலும் நீசமானாலும் பார்வை கொள்வாங்க இருப்பார். ஆனால் அவருடைய பார்வையின் அளவு சற்று குறைவாக இருக்கும். அவ்வளவுதான் அவருடைய நீசனம். குரு நீசமானாலே அவருக்கு பார்வை இல்லை என்பது சுத்தமான, அதாவது ஜோதிடத்தில் நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு கருத்து. இந்த அமைப்பில் இந்த நீசனம் இணைந்த ராகு திசை இந்த ஜாதகருக்கு பருவ வயதில் வருவது இந்த ஜாதகரை கல்வியில் ஒரு மேம்பட்ட நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ராகு திசைக்கு பலன் கொடுக்கும்போது அந்த ராகு யாருடன் இணைந்திருக்கிறார்? ஒரு இயற்கை சுவரா? அந்த இயற்கை சுவர் லக்னத்துக்கு யோகரா? இயற்கை சுவர் லக்னத்துக்கு பாவராக இருக்கும் பட்சத்தில் அந்த இயற்கை சுவரின் காரகம் மட்டுமே நல்லபடியாக நடக்கும். ஆதிபத்தியம் கெடுதலாக நடக்கும். ஒரு இயற்கை சுபகிரகம் ஆதிபத்திய ரீதியாகவும் காரக ரீதியாகவும் நல்ல அமைப்பில் நல்ல நிலையில் இருக்கும்போது மட்டுமே அவருடன் நீசனுடன் இணையவராக நல்ல பலன்களை அந்த ஜாதகத்தை தருகிறார். இங்கே குருவே பாக்கியாதிபதி ஆகிறார், தனகாரகன் ஆகிறார். எனவே தனத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு ஜாதகருக்கு இருக்கிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இந்த ராகு திசை ஜாதகருக்கு படிப்பை கெடுக்காது, மேலும் படிப்பை நன்றாக கொடுக்கும் என்பதற்கும் இந்த ஜாதகம் ஒரு விதிவிலக்கு. எனவே இளமையில் ராகு திசை வந்துவிட்டாலே ஒருவர் படிக்க மாட்டார் என்ற கருத்து எல்லா நிலையிலும் ஒத்து வராது. இது விதிவிலக்குகள் இல்லாத ஜோதிட விதிகளே இல்லை. எல்லா விதிகளும் விதிவிலக்குகளுக்கு உட்பட்டதுதான். 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் இவைதான் என்று மாறாது. மற்றும் எல்லாமே மாறும். ஒரு ஜாதகத்தில் இருக்கின்ற பலன் அடுத்த ஜாதகத்திற்கு அப்படியே நடக்கும் என்ற அர்த்தம் அப்படியே கிடையாது. எனவே நீசனுடன் இணையமாக அந்த நீசன் இயற்கை சுவராக இருக்கும் பட்சத்தில் ஆதிபத்திய நல்லவராகவும் இருக்கும் பட்சத்தில் மேன்மையான பலன்களை தனது தசையில் தருவார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.